என் சம்பாத்தியத்துல முதல் பங்கு எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து மன நிறைவா சந்தோஷத்தோட வெளிப்பாடோட கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்ன்றதுக்காக இதை நான் கொடுக்கல, என்ன ஆசீர்வதிச்சதுனால இதை கொடுக்குறேன், உங்க மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன்ப்பா ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே அப்படின்னு கொடுக்கும்போது பணம் நம்மளுடைய வேலைக்காரனா மாறுது, கர்த்தர் நம்ம எஜமானனா இருக்கிறார். இயேசு நம்மை தேடி வந்தார், நமக்காக சிலுவையில மரித்தார், ஆசீர்வாதத்தை விட்டு வைத்தார். மெல்கிசேதேக் அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்து ஆசீர்வதிச்சது போல இயேசு கிறிஸ்து சிலுவையினால் ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குது, எப்படி நம்ம உலக ஜனங்களை காட்டிலும் ஒரு அட்வான்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ம நம்பி அதன்படி வாழ்ந்தோம்னா ஸ்ட்ரெஸ்க்குள்ள வாழ மாட்டோம், நிறைய குறைபாடுக்குள்ளவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் நம்ம போற இடத்துல நமக்கு வெற்றியை கொண்டு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னது? அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி, ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலேயும் தங்கி இருக்கிற கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. இந்த சக்தி நம்மளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துது, நம்ம வேலைகளில் நம்மளை வெற்றியை கொண்டு வருது, எங்கே போனாலும் நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைக்குது. இது யாருக்கு அவைலபிளாக இருக்குது? யார் யார் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுட்டோமோ நம்ம அத்தனை பேருக்கும் இது அவைலபிளாக இருக்குது. அப்போ இங்கே நான் யாரை பார்த்துட்டு இருக்கிறேன்? இந்த நேரத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுங்களேன். ஆமென். நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. இந்த ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்கும். ஒவ்வொரு சம்பவத்தில் நினச்சிக்கிறோம் கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து வாழ்ந்தவர், அதனால தான் ஆசீர்வாதம்னு அவரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஆனால் ஆபிரகாம் கூடவே ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, லோத்துன்னு. அவர் இதை பெருசாக புரிஞ்சுக்கல. ஒரு நாள் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறாரு, பாரா தம்பி, நம்ம ஆட்கள் சண்டை போட்டுனுக்கிறானுங்க, அதனால நம்ம ஒன்றா இருந்தால் ஆகாது, நீ எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடத்த பார்த்துட்டு போன உடனே இம்மீடியட்டாக லோத்து கை இப்படி எடுக்கிறாரு. ஏன்? அவர் மாம்சமான கண் பார்வையை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இப்படி பார்த்து எது பச்சை பசேன்னு இருக்குது, ஆடு மாடுங்களுக்கு எங்கே புல் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இல்லை, இந்த யோர்தானுடைய இந்த பள்ளத்தாக்கு ஓரத்தில் இருக்குது, அந்த இடத்துல தான் நான் போகிறேன், சோதோம் குமோரா பட்டணத்து பக்கத்தில் இருக்குது, அந்த இடம் ஒரு மோசமான இடம். ஆனால் அதெல்லாம் யோசிக்கல பாரு, நாங்கள் பக்கத்தில் போகிறேன், ஏன்னா நான் இந்த பார்வையால் தான் நடக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை, தம்பி நீ எங்கன்னா போப்பா, நான் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்க என் கர்த்தர் என்னோட இருக்கிறார். லோத்து பணம் எங்கே நிறையா வரும், ஐஸ்வர்யம் எங்கே நிறையா வரும்னு சொல்லி இயற்கையான பார்வையின்படி போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்தது ஆசீர்வாதத்து நிமித்தம். ஆபிரகாமுக்கு ஒரு தைரியம் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் என்ன செஞ்சாலும் அவர் என் மேலே கையை வச்சு எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் அந்த மாதிரி நம்மளை வல்லமையாக வாழ வைக்கும். ஸோ இதான் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம ஜெனிசிஸ் 14க்கு வந்துட்டோம். லாஸ்ட் வீக் ஜெனிசிஸ் 12-13 பார்த்துட்டோம். இப்போ ஜெனிசிஸ் 14க்கு வாங்க. லோத்து சோதோம் குமோரா பட்டணத்து பக்கத்தில் போயிட்டார் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோதோம்குள்ளவே போய் வாழ்ந்துன்னு இருக்கிறார். இதுதான் பாவத்துடைய வஞ்சனைன்றது. இல்லை எதுவும் பெரிய தப்பான எண்ணத்தில் நான் பழகலை, பார்த்தா தப்பான உறவில் போய் மாட்டிக்குவாங்க. ஏன்னா சோதோம் பக்கத்தில் போனால் சீக்கிரம் சோதோமுக்கு உள்ளவே போயிட முடியும். அதனால தான் ஞானமாகவும் தெளிவாகவும் நம்ம நடந்துக்கணுன்றதை நம்ம கற்றுக்கணுமா இருக்குது. சோதோம்குள்ளவே போய் வாழ்ந்துன்னு இருக்கிறார். ஒரு நாள் 4 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு சோதோம் குமோரா உட்பட 5 பட்டணங்களை நம்ம தாக்குதல் நடத்தி பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த 4 ராஜாங்க படையெடுத்து வந்து சோதோம் குமோரா உட்பட 5 பட்டணங்களை வீழ்த்தி அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லா பொருட்களெல்லாம் வாரின்னு போயிட்டாங்க. அங்கேருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டு ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லிடுறான், ஐயா உங்கள் அண்ணன் பையன் லோத்து அவனையும் கடத்தின்னு போயிட்டாங்க, எங்களெல்லாம் காப்பாற்றுங்கன்னு வந்து அவன் கத்திருப்பான் போல. ஆபிரகாமுக்கு அது கேட்ட உடனே பயங்கரமான ஒரு கோவம் வருது பார். அவர் சொல்லாரு, எங்கடா கத்திய கட்டுறா வண்டி அப்படின்ற மாதிரி, வாங்களா ரெடி ஆகுங்களா எல்லாருமே, நம்ம போகிறோம், இப்போவே நம்ம தாக்க போகிறோம்னு சொல்லி அவங்க வீட்டிலே 318 பேரை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறார் யுத்தத்துக்கு. அப்படின்னா ரொம்ப பெரிய சீமான் தான் இல்லையா? அப்போ 3000-4000 பேரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். இவர் 318 பேர் ஆயுதங்கள் எடுத்துன்னு எல்லாம் கிளம்புறாங்க. கூடவே இன்னும் ஒரு சில பேர் கும்பல் சேர்ந்துடுறாங்க. ஆனால் 318 பேர் தான் அவருடைய ஆட்கள். அவங்கள கூட்டிட்டு போய் 4 ராஜாக்களுடைய படையை தோக்கடிக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 100கணக்கான ஜனங்க எப்படி 1000கணக்கான ஜனங்களை தோக்கடிக்க முடியும்? ஒன்னே ஒன்று தான், கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற சாபமும் கேடுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் நான் சந்திக்கிற எந்த சூழ்நிலையை விட பெருசு. நம்புறீங்களா? நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சத்தமாக சொல்லுங்க. என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம்
நான் ஃபேஸ் பண்ற பிரச்சனையை விட பெரியதா இருக்குது. அப்போ 4 ராஜாக்களுடைய படையை தோக்கடிச்சு அந்த பொருளெல்லாம் இவர் வாரின்னு வந்துடுறாரு. இப்போ அவங்க எவ்வளோ ஜெயிச்சிருப்பாங்களோ அதெல்லாம் வாங்கின்னு வந்து சாவேன்னு ஒரு பள்ளத்தாக்கு அதில் போட்டு இப்படி குமிச்சு கிடக்குது பாருங்க. அப்படியே தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் வைடூரியங்களும் அப்படியே கொட்டி குமிச்சு கிடக்குது அந்த இடத்துல. அங்கே வெயிட் பண்ணுகிறாரு. அந்த இடத்துல 2 ராஜாக்கள் அவரை சந்திக்க வர்றாங்க. யார் அந்த 2 ராஜாக்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை தான் வாழ்க்கையில் வேலை செய்ய வச்சார் நம்ம கற்றுக்க போகிறோம். ஹவு டு யூ மேக் த பிளெஸிங் ஒர்க்? யாராவது உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலாம், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அந்த செல்ஃபோனுடைய முழு பயன் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஒருத்தர் வண்டி வாங்கி கொடுக்கலாம், ஆனால் வண்டி ஓட்ட தெரியலனா அதோடைய யூஸ் இல்லை. ஸோ கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார், எப்படி செயல்படுத்தணும்னு கற்றுக்கணுமா இல்லையா? கமான், கற்றுக்கணும் தானே. அப்போ கர்த்தர் ஆசீர்வாதம் நிச்சயம் கிறிஸ்துவின் நிமித்தம் கிடைச்சிருச்சு. எப்படி அதை வேலை செய்ய வைக்கிறது ஆபிரகாம்கிட்ட தான் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க, ஆதியாகமம் 14:17. யுத்தத்தை ஜெயிச்சு தங்கம் வெள்ளி பொண்ணெல்லாம் அப்படி குவிச்சு கிடக்குது பாருங்க அந்த இடத்துல. இப்போ ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு 2 ராஜாக்கள் வர்றாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, என்ன சம்பவம்ன்றதை நம்ம பார்க்குறோம். சாப்டர் 14 and verse number 17. அவன் கெதர்லோகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சோதோம் ராஜாவை இவரை மீட் பண்ண போறார். ஏன்னா அவரையும் சேர்ந்தா இவர் காப்பாற்றி கூட்டின்னு வந்திருக்கிறார்ல. ஆபிரகாம்கிட்ட மீட் பண்ணலாம், ஒரு டீல் பேசலான்னு வர்றார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, ஆனால் அவர் வரதுக்கு முன்னாடி இன்னொரு ராஜா வர்றார். இவர் எருசலேமுடைய ராஜாவாக இருந்திருக்க முடியும்ன்றாங்க. சாலேம் என்று எருசலேமுடைய பேர். இவர் பேர் வந்து மெல்கிசெதேக். இவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இது எல்லா டைட்டில்ஸும் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். இவர் வந்து பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் தோற்றம்னு சொல்லுவாங்க, the pre-incarnate appearance of Jesus. ஓகே, ஸோ சோதோம் ராஜா யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். மெல்கிசெதேக் யாருக்கு அடையாளம்? ஜீசஸ் அடையாளம். இப்போ ஆபிரகாம் யாரு? நம்ம எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்றார். அவர் ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த மெல்கிசெதேக் வந்து ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாம. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், நல்ல அவரை நம்பி வர்றவங்களுக்கு நன்மை செய்வார். அப்படி மெல்கிசெதேக் வந்து ஆசீர்வதிக்கிறார் பாரு. என்னன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம், தசமபாகம். ஆசீர்வாதம் கொடுத்தது யாரு? கர்த்தர். தசமபாகத்தோட ரெஸ்பாண்ட் பண்ணது யாரு? ஆபிரகாம். ஆசீர்வாதம் கிருபையினால, தசமபாகம் அப்ப என்னத்தை குறிக்குது? இது ஏன் தசமபாகமா ஆசீர்வாதம் கனெக்ட் ஆகுது நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆசீர்வாதத்தை பத்தி கத்துக்கும் போது ஆபிரகாமுடைய ஜர்னிக்கு வர்றோம். ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான்னா அப்ப நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு அருமையான ரகசியம் அதுல இருக்குது. தசமபாகம் கொடுத்துட்டார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொடுத்துட்ட பிறகு சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, அந்நேரத்துக்கு அவர் வந்து சேர்ந்த மத்திருது, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். சோதோம் ராஜா பிசாசுக்கு அடையாளம். ஒரு நாள் இயேசுவை பார்த்து பிசாசானவன் சொல்றான் இல்லையா, நீ என்ன வணங்கினா உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி. ஆனால் பிசாசு கிட்ட இருந்து பிசாசு நான் உனக்கு ஏதாவது தரேன்னு சொல்லி அதை நம்பிட்டாங்கன்னா அவங்க முட்டாள்களாக இருப்பாங்க. ஏன்னா பிசாசு கிட்ட ஒன்றும் இல்லை, அவன் ஒரு திருடன். ஒரு திருடன் நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தா நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவன் அரெஸ்ட் ஆனானா கூட நம்மளும் அரெஸ்ட் ஆகணும். அக்காம்ப்ளிஸ், நீயும் அடியாள் தாண்டா அப்படின்னு சொல்லி. அப்போ பிசாசு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னான்னா பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாத சிந்தை இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஏமாறுறது கஷ்டம். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார். சின்ன சின்ன ஸ்கேம்களுக்கெல்லாம் விழுந்துட மாட்டோம். நம்ம அவரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ சோதோமின் ராஜா வந்து சொல்றாரு, ஜனங்களை நீ எனக்கு கொடுத்துரு, பொருட்களை நீ எடுத்துக்க, அப்படின்னா பொருள் தான் முக்கியம் அப்படின்னு. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜா சோதாவை பார்த்து, இல்லை அது நானா சொல்லிட்டேன், அந்த பேர் அப்படி ரைமிங்காக வருது, நீ ஞாபகம் வச்சு. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். வானாப்பா அப்படின்றார் ஆபிரகாம். வானாப்பா, இங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுவேன்,
அப்படியே செல்ஃபி பிடிச்சி போடுவேன், நான் தான் ஆபிரகாம பணக்காரனை மாற்றினேன் அப்படின்ட்டு. அந்த கதையே வேண்டாம். என்னை ஆசீர்வதிச்ச கர்த்தருக்கு தான் மட்டும்தான் மகிமை. நான் நல்லா இருக்கிறேன்னா அவருக்கு தான் மகிமை. அதனால் உங்ககிட்ட இருந்து ஒன்று வேண்டாம். ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சை வாரினான்னு அர்த்தம். ஒரு ஹேர் பேண்டு கூட வேண்டாம், ஒரு ஷூ லேஸ் கூட வேண்டாம் அப்படின்றார். சரட்டைனா ஹேர் பேண்டு, ஹேர் பின்ன்ற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போனீங்கன்னா அப்படி கேளுங்க, சேட்டா ஒரு சரட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்கன்னா என்னன்னு கேட்டால் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பைபிளில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஹேர் பேண்டும் ஒரு ஷூலேஸ் கூட வேணாம் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன சொல்றாரு 23ஆம் வசனத்துல, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. நான் உங்ககிட்ட கையை நீட்ட போறதில்லை, எனக்கு கொடு தயவு செய்து நான் பணக்காரனா மாத்துன்னு. நான் அவருக்கு கை உயர்த்துறேன். ஏன்னா அவர் தான் என் ஆசீர்வாதத்துக்கு காரணராக இருக்கிறார், அவர் தான் என் நல்வாழ்வுக்கு காரணராக இருக்கிறார். இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். பாருங்க, ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் நிறைஞ்சு வாழ்ந்தவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் ஆவியானவர் அவர்கிட்ட நம்மளை பாயிண்ட் பண்றார். இன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட கத்துக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், ஆசீர்வாதம் வந்துருச்சு. மெல்கிசேதேக் இயேசு கிறிஸ்து அடையாளம், அப்பமும் திராட்சரசமும் எதுக்கு அடையாளம்? அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதும் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அடையாளம். அப்படின்னா இயேசு நம்மை தேடி வந்தார், நமக்காக சிலுவையில் மரித்தார், ஆசீர்வாதத்தை விட்டு வைத்தார். மெல்கிசேதேக் அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்து ஆசீர்வதிச்சது போல இயேசு கிறிஸ்து சிலுவையினால் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ நான் காசு கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்க தேவையில்லை, நான் பக்தி கிரியைகளை செஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்க தேவையில்லை, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். இப்போ அதை நான் சம்பாதிக்க தேவையில்லை, அதை நான் ஏதாவது ஒரு வகையில் அவரை நைஸ் பண்ணி வாங்கணும்னு இல்லை. ஆசீர்வாதம் ஏற்கனவே நம்முடையது. பிரச்சனை என்னன்னா அது இன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு சில பேருடைய வாழ்க்கையில். இப்போ எப்படி அதை வேலை செய்ய வைக்கிறதுன்னு ஆபிரகாம் சொல்றாரு. அவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, கிருபை. ஆனா நான் தசம பாகத்தை செலுத்தி அவரை நம்புறேன்றதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஸோ ஆசீர்வாதம் கிருபையினால. ஆனால் கிருபையினால கிடைக்கிறது அத்தனையும் விசுவாசத்தினால தான் நம்ம வேலை செய்ய வைக்கணும். எப்படி அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறது? நம்மளுடைய தசம பாகத்தின் மூலமா விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் தசம பாகம்னு உடனே நம்மளுக்கு என்ன தோணுது? பணத்தை பற்றி பேசுறாரு அப்படி தோணும். பணத்தை பற்றி பேசுறாரு, இப்போ என்கிட்ட பணத்தை கேட்பார் பாரு அப்படின்ட்டு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தசம பாகம்ன்றது பணத்தை விட அதிகமான விஷயம். இட்ஸ் மோர் தென் மணி. It's not really about the amount. It's a principle, it's a revelation. தசம பாகம்ன்றது ஆசீர்வாதத்தை பணத்தை கொடுத்து வாங்குறோன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன் எப்படி காமிக்கிறது? என் தசம பாகத்து மூலமா. ஏன்னா பணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பணம் முக்கியமானதாக இருக்கிறதுனால, நம்ம உள்ளத்துக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால, நம்ம வாழ்வுக்கு ரொம்ப தேவைப்படுகிற விஷயமா இருக்கிறதுனால, பணத்தை கொண்டு நான் கர்த்தரை கனப்படுத்தினா உண்மையாவே நான் கர்த்தரை கனப்படுத்திட்டு இருக்கிறேன்றதை நான் வெளிப்படுத்த முடியும். பிகாஸ் இட்ஸ் an important thing. Money is very important. அப்போ தசம பாகம் அது ஒரு வெளிப்பாடு, அது ஒரு டிக்ளரேஷன். இன்னைக்கு இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. The tithe is a great declaration. நோட்ஸ் எழுதிங்க பார்க்கலாம். அதுதான் நம்மளுடைய டைட்டில் இன்னைக்கு. ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆனா தசம பாகத்து மூலமா ஆசீர்வாதம் வேலை செய்யறதுக்கு நம்ம வழி ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். Your tithe is a great declaration. நம்மளுடைய தசம பாகம்ன்றது ஒரு சிறந்த அறிவிப்பு. ஒவ்வொரு தடவை நம்ம தசம பாகத்தை கொண்டு வரும்போதும் நம்ம ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 6 அறிவிப்புகளை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். We are declaring 6 things whenever we give our tithe. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம சம்பளத்துல இருந்து முதல் பாகத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்ம அறிவிப்புகளை கொண்டு வர்றோம். அதுல முதல் அறிவிப்பு என்ன தெரியுமா? எழுதிக்கங்க. The first declaration is this. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் தசம பாகம் தரும்போது அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நான் அறிவிச்சிட்டு இருக்கிறேன். Tithe declares your faith in his promises. பாரு, நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தங்களை பெற்றவங்களா இருக்கிறோம். எப்படி அந்த விசுவாசத்தை காமிக்கிறது? என் தசம பாகத்தை செலுத்தும் போது சொல்றேன், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் தசம பாகம் கொடுக்கிறேன். அவர் கிருபையால எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நான் தசம பாகத்தின் மூலமா என் விசுவாசத்தை வெளிப்படுத்துறேன். எல்லாரும் சொல்லுங்க, தசம பாகம் பணத்தை மிஞ்சியது. சொல்லுங்க, அது என் விசுவாசத்துக்கு சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? கமான். எவ்வளவு பேர் நன்மைகள் நடக்கும் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி காமிங்க. எவ்வளவு பேர் தெரியும் கர்த்தரை நம்பினவங்க நாசமா போனதா சரித்திரம் இல்லைன்னு சொல்லி? If your faith is true, then you will respond in faith. You will respond in tithe. தசம பாகம் விசுவாசத்தை வெளிப்படுத்துது. ஆனா சில டைம் என்ன நினைச்சிடறோம்னா, இதை பத்தின தெளிவான போதனை இல்லாததுனால என்ன நினைச்சிடறோம்னா, அடடே இது பணத்தை பத்தி ஆகும், இது பணத்தை கொடுக்கறத பற்றி நினைக்கிறேன், அப்போ சர்ச்சு பில்லுக்காக நான் ஒரு பணத்தை அனுப்பி விட்டுறேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார், அவரை பேஜார் படுத்தக்கூடாதுன்னு ஒரு பணத்தை அனுப்பி விட்டுறேன்.
இல்லை இது வந்து சர்ச்சுடைய டியூட்டி, என்னுடைய டியூட்டி, இது ஒரு கிறிஸ்தவனுடைய டியூட்டின்னு சொல்லி இந்த மாதிரி காரணங்களை சொல்லி தசமபாகம் கொடுக்குறது நம்மளுக்கு மேன்மையாக இருக்காது. அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க, முதலாவது தசம பாகம்ன்றது நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற, அறிவிக்கிற ஒரு நேரம். ஏன்னா விசுவாசம் தான் ராஜ்யத்துடைய பணம். விசுவாசத்து மூலமாக தான் ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியும். ஒரு குருடன் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும்னு உடனே ஜீசஸ் அவங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? நான் பார்வையடைய வேண்டும். உன் விசுவாசத்தின் படி ஆகட்டும் அப்படின்றார். உன் பக்தியின் படி ஆகட்டும் சொல்ல, உன்னுடைய ஃபாஸ்டிங் ரெக்கார்ட் படி ஆகட்டும் சொல்ல, உன்னுடைய கீழ்ப்படிதல் படி ஆகட்டும் சொல்ல, உன் விசுவாசத்தின் படி ஆகட்டும் சொல்றார். விசுவாசம் தான் தேவனுடைய ராஜ்யத்துடைய பணம். அதான் தேவனுடைய ராஜ்யத்துடைய கரன்சி. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கூரையை பிச்சு இறக்கி விடுறாங்க ஒரு மனுஷனை கீழே. வசனத்தில் நம்ம படிக்கிறோம், he saw their faith. he saw their faith. அவங்க விசுவாசத்தை பார்த்து சொன்னாராம், பார் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தினால கிரியை செய்கிற தேவன். லாசரு மரிச்சிட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தாள் கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை பார்க்க போற, தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் அப்படின்னு அர்த்தம். விசுவாசம் தான் கரன்சி. ஏஜே கார்டன் அப்படின்ற ஒரு பிரசங்கியார் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ அவருக்கு எதிரில் இருக்கிற பேசஞ்சர் வந்து விசுவாசம் தான் அப்படின்னு இவர் பேசும்போது, இல்லை நல்ல குணத்தினால தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாராம். இவர் சொன்னார், இல்லை விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லை நீ நல்லவனா வாழணும், நல்ல கிரியைகளை செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த டிக்கெட் செக் பண்ணுற கண்டக்டர் வந்தாராம் பார். அவர் வந்து இவங்க 2 பேருடைய டிக்கெட்டையும் வாங்கி டிக்கெட்டை மட்டும் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் ஓகேன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாராம். இப்போ ஏஜே கார்டன் கேட்டாராம், பாத்தியா இந்த ட்ரெயினில் அட்மிஷன் போது டிக்கெட்டை தான் பார்த்தாரு. அவர் உன்னையும் என்னையும் நம்ம எவ்வளோ நல்லவங்க, நீ நல்லது பண்ணியா, நீ நல்லவனா, எவ்வளோ தான தர்மம் பண்ணிக்கிற, குளிச்சா கிழிச்சால ஒன்றும் கேட்கல. அவர் டிக்கெட்டை பார்த்தாரு, டிக்கெட்டு தான் அனுமதி கொடுத்துச்சு. அவர் சொன்னாராம் பாருங்க, விசுவாசம் டிக்கெட்டை போல, நீ எவ்வளோ நல்லவனா இருக்கிற கெட்டவனா இருக்கிறன்றது வேற. நல்ல விசுவாசம் வந்தால் நல்ல ஃபாலோ ஆகும், கவலைப்படாதீங்க அதை பற்றி. நல்லபடி அவரை விசுவாசம்னா வாழ்க்கை நல்லபடி மாறும், அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் விசுவாசத்தின் மூலமாக கிரியை செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கிருபையால் அவர் கொடுத்துட்டார். சொல்லுங்க, விசுவாசத்தினால நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அப்ப நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னது? விசுவாசத்தை காண்பிக்கிற ஒரு முக்கியமான வழி நம்ம பணத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறது. அப்ப இது பணத்தை மிஞ்சிய விஷயம். This is more than money. This is about declaring our faith in the promises of God. Amen. This is more than money. பட் பணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. உண்மையாகவே நம்ம எல்லாரும் பணத்தை பற்றி எவ்ரி மினிட் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சில பேர் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறது கூகுள் பே தான். சில பேர் ஏன்னா பணம் நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது, அவ்வளோ தேவைகள் இருக்குது, தரிசனம் பெருசாக இருக்குது, பணம் முக்கியம். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது ஒரு பக்கம் 50 ரூபா நோட்டும் இன்னொரு பக்கம் 500 ரூபா நோட்டும் விழுந்து கிடக்குது. எதை எடுப்பீங்க? 2யும் எடுப்போம். ஏன்னா பணம் நம்மளுக்கு, அதை விட்டுருமா நம்ம? பணம் முக்கியமான சொல்கிறேனே. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சத்தங்களில் ஒரு சத்தம் இருக்குது பாருங்கள். கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு அடுத்ததாக, என் மனைவியுடைய அழகான குரலுக்கு அடுத்ததாக, என் பிள்ளைகளுடைய இனிமையான சிரிப்புக்கு அடுத்ததாக எனக்கு பிடிச்ச ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. அது என்னது? அது ஏடிஎம் கார்டு மிஷினில் சத்தம் வருது தெரியுமா? காசு என்ற சத்தம். வித்ட்ரா 10,000 போய் கிருன்னு சத்தம் வருது பாரு. ஓ ஜீசஸ். பணம் முக்கியமானது, அதான் சொல்ல வர்றேன் நான். பையன் ரொம்ப மனசு பேஜாராக இருந்தானா, என்னடா அப்படி பேஜாராகிற, என்னடா லவ் பண்ண பொண்ணு என்னை கட்டிக்க தெரியலன்னு சொல்லிச்சு. ஏன் அப்படி சொல்லிச்சு? நீ சொல்லியா உங்கள் மாமா அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லியா? நீ சொன்னண்டா, எங்கள் மாமனே கட்டிக்கிறேன்னு போய்க்குது எங்கள் மாமா கிட்ட தாபு. என்ன மாதிரி ஒரு மனசு பேஜாராக இருக்கு அவனுக்கு யோசிச்சு பாருவாங்க. பாஸ்டர் ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்துருந்தாரா, ஒரு கால் வந்துச்சு அவருக்கு. பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் நாய் இறந்துச்சு. ஐயோ சாரி பிரதர்ன்றார் இவர். இல்லை இந்த நாயை இப்போ அடக்கம் பண்ணோம், அடக்க ஆராதனை உங்கள் சர்ச்சில் நடத்துவீங்களா அப்படின்னு அவர். இப்போ இவர் சொன்னார், என்ன பிரதர் நினச்சுன்னுக்கிறீங்க நீங்கள் பாருங்கள், நம்ம சர்ச்சுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டோகால் இருக்குது, ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நாய்க்கெல்லாம் அடக்கம் பண்ண முடியுமா பதர்? என்ன பதர் பேசுகிறீங்க? இல்லை பாஸ்டர் அது ஒன்றும் இல்லை, எந்த சர்ச்சில் நாயை அடக்கம் பண்ணுறாங்களோ அந்த சர்ச்சுக்கு ஒரு 50,000 ரூபாய் காணிக்க தரலான்றதை நான் டிசைட் பண்ணியிருந்தேன். நான் அடடா பிரதர் எந்த நாய் சொல்கிறீங்க? ஜிம்மியா? ஐயோ ஜிம்மி அவர் அல்லார் அந்த பக்கத்தில் வந்து எடுத்துன்னு வாங்க பதர் சீக்கிரமா நீங்கள். அப்படி பணம் முக்கியமானது. அப்போ பணத்தை பார்த்தோம் நம்மளுக்கு என்ன தோணுது? அடடா பணத்தை சேகரிக்கணும், பணத்தை நிறையா சம்பாதிக்கணும். ஏன்னா பணம் நிறையா இருந்தால் என் வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்க. அப்போ பணம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தோன்னு நம்ம பார்க்குறோம், பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? பணம் பெருசா கர்த்தர் பெரியவரா? பணம் பெருசா அவருடைய வாக்குத்தத்தங்கள் பெருசா? அப்போ பணம் எனக்கு ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில். ஏன்? கடவுளோடவே போட்டி போடுற முடியாத அளவுக்கு சத்து இருக்குதுன்னா அது பணத்துக்கு தான்.
ஜீசஸ் சொல்றாருல, நீ பணத்தையும் கடவுளையும் நீ சேவிக்க முடியாது. பிசாசுன்னு கூட சொல்ல வர ஆண்டவரோடவே காம்படிஷன் போட ஒரு வஸ்துவால முடியும்னா அது பணம். அப்போ அந்த பணத்தை நான் எடுத்து என் சம்பாத்தியத்தில் முதல் பங்கு எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மன நிறைவா சந்தோஷத்தோட வெளிப்பாடோட, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக இதை நான் கொடுக்கல, என்னை ஆசீர்வதிச்சதுனால இதை கொடுக்குறேன், உங்க மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன்ப்பா ஆண்டவரே, நீங்க தான் எல்லாமே அப்படின்னு கொடுக்கும்போது பணம் நம்மளுடைய வேலைக்காரனா மாறுது, கர்த்தர் நம்ம எஜமானனா இருக்கிறார். ஓ கம் ஆன், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Your tithe speaks of your faith in God. It's more than the amount of money. அப்போ முதல் டிக்ளரேஷன் தான் எழுதிட்டீங்களா உங்க நோட்ஸ்ல? 6 டிக்ளரேஷன் சொல்றேன் பாருங்க. இனி தசம பாகத்தை தரும்போது இந்த அறிவிப்புகளுடைய வெளிப்பாட்டோட கொடுக்கலாம், சும்மா கொடுக்க வேண்டாம். சரியா? ஏதோ சர்ச்சை தேவைக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, ரொம்ப பாவமாகுது, அப்படியெல்லாம் யாரும் தயவுசெய்து தராதிங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. தசம பாகத்துடைய வெளிப்பாடெல்லாம் நீ கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. புதர் குட்டே ஆகணுமா புதர், எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் தெரியும் சொல்கிறேன், குட்டே ஆகணும்னு எதுவுமே இல்லை சிஸ்டர், கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மனதில் எப்போ ஒரு வெளிப்பாடு வருது, ஏன் கர்த்தர் நல்லவர், அவர் கொடுத்திருக்கிறார், எல்லா சகலத்தையும் அவர் தான் கொடுத்தது, அவரை நான் விசுவாசிக்கிறது உண்மை, அதனால என் வாழ்க்கைக்கு மிக தேவையான பணத்தை வச்சு அவரை நான் கனப்படுத்துறேன், பணத்தை கொடுத்து என் விசுவாசத்தை வெளிப்படுத்துறேன்ற வெளிப்பாடு உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம். வேறு தசம பாகம்ன்றது ஒரு கட்டாயம் இல்லை, அது ஒரு வெளிப்பாடு. ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் a revelation. You've got to do it out of faith. விசுவாசத்தின் மூலமாக அதை நம்ம செய்து முடிக்கிறோம். முதல் டிக்ளரேஷன் என்னது? விசுவாசன்றது நம்ம வெளிப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு வழி தான் இந்த தசம பாகம். ரெண்டாவதா பாருங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னால் தசம பாகம் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பிரதர் கொடுக்க முடியல அப்படின்வாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் எப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எப்போ பிரதர் ட்ரை பண்ணீங்க? நீங்கள் சம்பளம் வந்த உடனே ட்ரை பண்ணீங்களா? இல்லை பிரதர் நான் வந்து செலவு பண்ணினே ட்ரை பண்ணுறேன் பிரதர் தரணுன்ட்டு. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்க தசம பாகத்துடைய சத்தியத்தையே மறந்துட்டீங்க. தசம பாகம்ன்றது 10ல் 1 பாகம் இல்ல, 10ல் முதன்மையானதும் சிறந்ததுமானது. எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். இந்த கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப வேதத்துல வரும். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். அப்ப இன்னைக்கு எனக்கு சேலரி வருதுன்னா எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே எப்படியாவது உங்களுக்கு தசம பாகம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு பொருத்தனை பண்றது இல்ல. வந்த உடனே சொல்றோம், கர்த்தாவே அத்தனையும் நீங்க கொடுத்தது தான், உங்களை கனப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான வழி என்னன்னா, இதுல இருக்கிற முதல் பங்கு எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்து சொல்றேன், இந்த பணம் என் பில்ஸை பே பண்ணதோ இல்லையோ உங்க ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேலை செய்யும், நீங்க எனக்கு நல்லவரா இருக்கிறீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவரா இருக்கிறீங்க. ஹalleluya. Number 2, write this down. Your tithe does not just declare your faith, it declares your honor for God. அப்போ 10ல் 1 பாகம் இல்லை, 10ல் முதல் பாகம். பை த வே, சில பேர் சொல்லுவாங்க 10ல் 1 பாகம் தான் கர்த்தருக்கு தரணுமா? அப்படி கூட இல்லை பாருங்களேன். அது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அவ்வளோதான், அதுதான் மினிமம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உள்ளத்தில் போடுற அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றது நீங்கள் தீர்மானம் எடுத்து போடலாம். ஆனால் தசம பாகம்ன்றது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பிரின்சிபல். இது சர்ச்சாக கொண்டு வந்த ஐடியா இல்லை, இது வந்து பிரமாணத்துக்கு முன்னாடியும் இருக்குது, பிரமாணத்துக்கு அப்புறமும் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை எடுத்து காமிக்க போகிறேன். ஆனால் தசம பாகம்ன்றது கர்த்தரை கனப்படுத்துறத வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான நேரம். கர்த்தரை கனப்படுத்தினா அவர் வேலை செய்வார். கர்த்தரை கனப்படுத்தலைன்னா அவர் எப்படி வேலை செய்ய முடியும்? இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்காதுன்றது நம்ம நினச்சிக்கலாம், சரியா? ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் டின்னர் அவன் கூப்பிட்டாங்களேன்னு வீட்டு வாசலில் போய் செருப்பை கழட்டுற நேரத்தில் அவன் வேற வருவான், அவனை வேற கூப்பிட்டோம் நம்மன்றாங்க சத்தம். இப்போ எப்படி இருக்குது நம்மளுக்கு அந்த நேரத்தில்? இப்போ கழட்டலாமா வானவன் இருக்கும் இல்லையா? கரெக்டாக இல்லையா? இவன் வேற நீ வாய் வச்சு சும்மா இருக்கிறது இல்லையா? கண்டவனையும் கூப்பிட்டு சோறு போகிறதுக்கு என்ன கட்டின்னு வந்தேன் அந்த அம்மா உள்ளன்னு சொல்லுது. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த நேரத்தில் கழட்டின செருப்பை திரும்பியும் போட்டு அப்படியே போயிட்டு சாரி பிரதர் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் மெசேஜ் பண்ணலாம் தோணுமா இல்லையா? ஏன் நம்ம உள்ளே போகிறதில்ல? ஏன் அவங்க நட்பை அனுபவிக்கிறது இல்லை? எங்கே ஆனர் இல்லையோ அங்கே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். அங்கே நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய ஐக்கியத்தையும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை நமக்கு. அப்போ கர்த்தரை ஆனர் பண்ணிட்டோன்னா அவர் வந்து வேலை செய்வார். நல்லா கவனிங்க, கர்த்தர் என் திருமணத்தில் வேலை செய்யணும் பிரதர் அப்படின்னா முதல்ல நான் பண்ண திருமணத்தில் கர்த்தரை ஆனர் பண்ண கற்றுக்கணும், அவரை கனப்படுத்த கற்றுக்கணும். கர்த்தர் என் பிஸ்னஸ்ல வேலை செய்யணும்னா அப்போ கர்த்தரை வரவேற்கிற விதம் எப்படி? ஆனர். See, God is everywhere but he only shows up where he is honored. கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், மறந்துடாதீங்க இதை. கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், ஆனால் கனப்படுத்துகிற இடத்துல மட்டும்தான் அவர் வேலை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? என் பிள்ளை என்னை மதிக்கிறானா, என் மகள்
எனக்கு முதல் இடம் கொடுத்துருக்கிறாளா? கொடுத்துருந்தா அப்ப என்னுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு. பாருங்க 1 சாமுவேல் 2:30 நம்ம படிக்கிறோம் பாருங்க, அருமையான வசனம். இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. 1 சாமுவேல் 2:30 கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நடுவுல இருந்து உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்களேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனர் இஸ் a principle. ஆனர் பண்ண கத்துக்கிட்டா தயவு நம்மளுக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் உங்கள் பாஸை ஆனர் பண்ணுங்க. லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து அவரை பற்றியே கேவலமாக பேசிட்டு அவர் சம்பளமே உயர மாட்டேங்க பதர், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க பதர்னா, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடாது. உங்கள் நாக்கை நீட்டி நாக்காக ப்ரேயர் பண்ணும். அபிஷேக் எண்ணெய் வாரி ஊற்றி 2 லிட்டர் ஊற்றி, அது கூட யூஸ் இல்லை, அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீ உங்கள் ஆனரே பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன அப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்ட்டு திட்டின்னு இருந்துட்டு, அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. Where you want to find favor is where you have to sow honor. Honor is a seed. கனப்படுத்த கற்றுக்கிட்டோன்னா தயவு கிடைக்குது. கர்த்தர் சொல்றார், என்னை கனப்படுத்துறவனை நான் கனப்படுத்துவேன். பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறது உண்மையா இருந்தா பொருளாதாரத்தை கொண்டு கர்த்தரை கனப்படுத்துங்க. எப்படி பிரதர்? எல்லாம் செலவழிச்ச பிறகு மிச்சம் மீதி எடுத்து கர்த்தர் இது ஆசீர்வதிமாண்டவரேனா அதில் ஒரு கனம் தெரியுறது இல்லை. ஆனால் சேலரி வந்த உடனே ஆண்டவரே உங்களை கனப்படுத்துகிறேன், நீங்கள் தான் நான் நல்லா இருக்கிறது காரணம், எனக்கு வேலையை கொடுத்தது நீங்கள் தான், வருமானத்தை கொடுக்கறது நீங்கள் தான், என்னை உயர்த்த போகிறதும் நீங்கள் தான். அதனால எவ்வளோ பில்ஸ் பெண்டிங் இருந்தாலும் அது வேற, ஞானத்தை நீங்க தருவீராக, சப்ளை நீங்க கொண்டு வருவீர், ஆனா உங்களை நான் கனப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். ஸோ டைதிங் இஸ் a principle of honor. இஸ் a principle of honor. அது பல நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. 3ஆவதா எழுதிங்க பார்க்கலாம். திரும்பி ஒரு வசனத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வாங்க ஆதியாகமம் 14 22 23 படிச்சிடலாமா? ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னு பாருங்க இந்த இடத்துல. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளை யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. 23 பாருங்களேன். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என்ன சொல்றாரு பார், உங்ககிட்ட நீட்டுறதுக்கு எனக்கு கை இல்லை, ஏன்னா ஏற்கனவே என் கையை நான் மேலே உயர்த்திட்டேன், என் உள்ளத்தில் நான் திட்டமிட்டுட்டேன், என் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணராக இருக்கிறாருன்னு சொல்லி என் உள்ளத்தில் நான் முடிவு எடுத்துட்டேன். யாருக்கிட்டையும் கையேந்தி வாழ போகிறது இல்லை, நான் கை உயர்த்தி வாழ்கிற சந்ததி. நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம்னு சொல்லி அவரை நம்பி அவர் தான் என்னுடைய மூலாதாரம் சொல்லி கை உயர்த்திட்டோன்னா கையேந்திர வாழ்க்கை நின்றோம். யாராவது ஒரு வேளை இன்னைக்கு பல விதமான கடன்களில் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? பல விதமான கடன் சிக்கல்களில் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? சின்ன சின்ன கடனே நிறையா இருக்கும் பாருங்க. சரி, எல்லா இடத்துலையும் பாக்கி, எல்லா இடத்துலையும் பாக்கி, காய்கறி காரன்ட்ட பாக்கி, சேடா கடையில் பாக்கி, பால் கடையில் பாக்கிலேருந்து என்ன பேர்னு கேட்டால் பாக்கியராஜன் வாரு. நான் சொல்கிறேன், நம்ம ரியல் பாக்கியராஜா மாறணும், ரியல் பாக்கியவான்களா நம்ம மாறணும். என்ன பாக்கியவான்களா மாறணும்னா கையேந்தி வாழ்கிற ஜனங்களா இல்லாமல் கை உயர்த்தி வாழ்கிற ஜனங்களா இருக்கும். கை உயர்த்துறனா என்ன அர்த்தம் பார்? ஆபிரகாம் அன்னைக்கு சோதோம் ராஜாட்டுனா சொல்ல தெரியுமா பார், இப்படி கொட்டி இப்படி குபிச்சு கிடக்குது பாருங்க, தங்கம் வெள்ளி. இமேஜின் பண்ணுங்க என்ன பயங்கரமா பாரு, பிரசங்கமே வேற எங்கேயாவது போயிடும். அவ்வளோ இப்படி குபிச்சு கிடக்குது இந்த இடத்துல. சோதோம் ராஜா சொல்றாரு, இதெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, எடுக்கிறதுக்கு என்கிட்ட கை இல்லப்பா, கையை நான் உயர்த்திட்டேன். வானத்தையும் பூமி உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வர்றதுக்கு முன்னாடியே மெல்கிசேதேக் வந்து வெளிப்பாடை கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன வெளிப்பாடை கொடுத்தாரு தெரியுமா? இப்படி கொட்டி குமிச்சு கிடக்குது பாருங்க, சொத்துக்களும் வைர வைடூரியங்கள்லாம் கொட்டி கிடக்குது. மெல்கிசேதேக் வந்து சொல்லிட்டு போயிட்டார், என்னன்னு? வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனால நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்படின்னா அர்த்தம், ஆபிரகாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிடாத, இதெல்லாம் பெரிய மாற்று இல்லை, அவரே உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவர் யாரு? வானத்தையும் பூமியும் உடையவர். இதெல்லாம் சில்லற விஷயம், வானத்தையும் பூமியும் உடையவருடைய ஆசீர்வாதம் பெருசு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் பாரு. இந்த வெளிப்பாடை பிடிச்சிக்கிட்டார் ஆபிரகாம். நெக்ஸ்ட் சோதோமின் ராஜா வந்து இவனை பண பொருளை வச்சு மயக்கலான்னு வரும்போது ஆபிரகாம் ரெடியாக இருக்கிறார். நீ என்னை மயக்கவே முடியாது ராஸ்கேல், நான் ஏற்கனவே வெளிப்பாடு பெற்றவனாக இருக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் ஹேண்ட்ஸ் டு ஸ்ட்ரெச் அவுட் டு யூ, ஐ ஹேவ் ஆல்ரெடி ரைஸ் மை ஹேண்ட்ஸ். இங்கிலீஷில் இருக்கும், ஐ ஹேவ் ரைஸ் மை ஹேண்ட்ஸ். நான் கையை உயர்த்திட்டேன். எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, நான் கை உயர்த்தி வாழ்வேன், கை ஏந்தி வாழ போகிறது இல்லைன்னு சொல்லி? கை உயர்த்துற விதம் தான் தசம பாகம். கமான், 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கை உயர்த்தி வாழுகிறவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க, நான் கையேந்தி வாழ மாட்டேன். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் குறைவில்லாம வாழ போறேன், உயர்ந்த ரகமா வாழ போறேன், கடன்ல இருந்து வெளியே வர போறேன். சொல்லுங்க, இயேசு நாமத்தில் பண பற்றாக்குறையை நான் ஜெயிக்க போறேன். சொல்லுங்க, வானத்தையும் பூமியை உடையவர் அவர் என்னுடைய மூல காரணராக இருக்கிறார். I don't live by stretching out my hands, I live by lifting up my hands. Hallelujah. Come on, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ லிஃப்டிங் அப் மை ஹேண்ட்ஸ்னா வெறும் இந்த கைகளை உயர்த்துறது மட்டும் இல்லை, அது ஒரு வெளிப்பாட்டு நிறைஞ்ச ஒரு வார்த்தை. தசம பாகத்தை பற்றி அவர் பேசி சொல்கிறாரு. அட இப்போ வர்றியப்பா, ஏற்கனவே தசம பாகம் கொடுத்துட்டேன், இதுலேருந்து என்ன கொடுத்த, என்ன அர்த்தம், நான் அவரை நோக்கி கையை உயர்த்திட்டேன்னு அர்த்தம். அதனால் உன்ன மாதிரி பசங்க கிட்ட நான் கையை ஏந்த தேவையில்லை. தசம பாகன்றது என்னது எழுதிங்க பார்க்கலாம். 3வது டிக்ளரேஷன் தெரியுமா? யுவர் டைத் டிக்ளேர்ஸ் யுவர் ட்ரஸ்ட் இன் காட் as your source. கர்த்தர் என்னுடைய மூல ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் அறிவிக்கிறீங்க. நான் எந்த மனுஷனையும் எந்த மனுஷ தயவை நம்பி நான் வாழல, கர்த்தரின் ஆசீர்வச்சிருக்கிறார். யார் கண்களை தயவு கிடைக்கணும்னு இருக்குது அவர் கொண்டு வருவார். என்கிட்ட யாராவது கோச்சிக்கிட்டு இல்லை யாராவது எனக்கு நன்மை செய்யாமல் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என் கர்த்தரின் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. சங்கீதம் 2:3 நீங்கள் படிங்க. அந்த சங்கீதக்காரன் சொல்வார், தான் சொந்த மகன் தன்னை துரத்தி விடுவான் பாருங்க. அப்சலோம் கிட்ட கொலை உண்டு போயிடக்கூடாதுன்ட்டு தாவீது அந்த ஒலிவ மலை மேலே நடந்துட்டு அழுதுகிட்டே போவார். அழுதுகிட்டே போகும்போது தாவீது சொல்லுவார், எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, அது போதுன்றார் தாவீது. வெறும் காலில் கண்ணீரோடு நடந்து போய் சொல்கிறாரு, யார் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணணும்னு கேட்குறாரு. அட யார் எனக்கு நல்லது செய்யணும், கர்த்தர் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாருன்னா நான் நல்லா இருக்கிறத யாராலையும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கமான், கர்த்தர் ஒருத்தர் போதும், அவருடைய ஆசீர்வாதம் போதும் நம்ம நல்லா வாழும்படி. ஆமென். எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. See, to make God as your source will be your foundation for any success in life. எழுதிங்க பார்க்கலாம். God being your source will be the foundation for any successful enterprise. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமா, யார் மூல ஆதாரம்? கர்த்தர். திருமணத்தை நடத்துகிறோமா, யார் மூல ஆதாரம்? மாமனார் இல்லை, மாமனார் வந்து வாங்கி கொடுக்குறான்னு சொன்னார் பிரதர் அப்படின்னு இல்லை, வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ, யார் மூல ஆதாரம்? கர்த்தர். நான் வேலையில் முன்னேறணும், யார் மூல ஆதாரம்? கர்த்தர். When you see God as your source, you will be successful in anything that you set your hand to. மிக முக்கியமான பிரின்சிபல் அது. கர்த்தர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் தான் தசம பாகம். நீங்கள் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவோம் தெரியுமா, தசம பாகத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய முதல் பங்கு எடுத்துகிட்டு சில நம்ம வீடுகள் அப்படி சொல்லுவாங்க, தப்பு இல்லை, ஆனால் இப்படி சொல்லுவாங்க பார், இது காட்ஸ் மணி அப்படின்வாங்க. 10ல் ஒரு பாகத்தை வச்சுட்டு அது காட்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல மிச்ச மணியெல்லாம் யாருது? பிசாஸ் தான். மிச்சது யாருது? அது என் ஒய்ஃப் பிரதர், எனக்குன்னு ஒன்றும் இல்லை பிரதர்னு ஒரு சில பேர். எல்லாமே கர்த்தருடையது தான், ஆனால் அத்தனையும் கர்த்தர் கேட்கறது இல்லை. என்னை கனப்படுத்துறதுனால அந்த முதல் பாகத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்றார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நமக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இறங்குறாரு. 40-60 50-50 அப்படி பேசாமல் பார், அத்தனையும் உனக்கு நான் கொடுத்தது தான். பெண்ணாண்டவரை செய்கிறது அத்தனை எடுத்துன்னு வந்து கொடுத்துருன்னு சொல்லாமல் 10% எடுத்துன்னு வந்து கொடு. அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ என்ன தான் ஆதாரமாக பார்க்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இட்ஸ் அ டிக்ளரேஷன். எவ்வளோ பேர் பாஸ்டர் பெனிஹின் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பயங்கரமான கர்த்தருடைய வல்லமையால் பயன்படுத்தப்பட்ட அருமையான தேவ மனிதன். இன்னும் வல்லமை ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற தேவ மனிதன் பாருங்கள். அவருடைய ஊழிய ஆரம்பத்தில், ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் ரொம்ப சிறு வயதுலேருந்தே பயன்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய ஏர்லி 20ஸ்லாம் அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அவர் பெரிய அளவில் ஊழியம் வளர பார்த்திங்கன்னா ஊழியத்துடைய தேவைகள் அதிகமாக நிறைய கடன்களுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாராம். ஒரு குறிப்பிட்ட தடவை அந்த மினிஸ்ட்ரியே ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, இது க்ளோஸ் கூட ஆயிருன்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் பண நெருக்கடியில் போய் மாட்டிக்கிட்டாராம். ஒரு நாள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கிறா அவர் ஊருக்கு. அவர் கூட ஒரு பாஸ்டர் இருந்தாராம் பார். இந்த போதகர் கேட்டாராம், பெனி டு யூ டைத், நீ தசம பாகம் செலுத்துறியா? சொன்னாரா, இல்லை நான் அந்த பழக்கத்துக்குள்ளே இறங்கல. அந்த போதகர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம் தசம பாகத்துடைய வல்லமை என்ன. இது வெறும் பணத்தை பற்றி நினைக்காதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, இது உள்ளத்தை பற்றி, இது ஒரு வெளிப்பாடு, இது ஒரு விசுவாசம், இது ஒரு அறிக்கை, இது ஒரு வல்லமையான செயல், இது ஒரு பயங்கரமான செயல், இது கர்த்தரை கனப்படுத்துகிற செயல். இந்த வெளிப்பாடெல்லாம் கொடுத்து விட்டு இவர் டிசைட் பண்ணாராம் பாருங்க, நிச்சயமாக நான் தசம பாகம் செலுத்துறத ஒரு முக்கியமான ப்ராக்டிஸாக கொண்டு வருவேன்னு அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய ஆஃபீஸ், அவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம இந்த மாதம் தசம பாகம் செலுத்த போகிறோம், குறிப்பிட்ட ஊழியங்களை சூஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்களாம் பார். ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறேன், இவர் வேறு இவ்வளோ பணத்தை எடுத்து அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறான்றான்னு சொல்லி அவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து ஒரு சில பேர் ரிசைன் பண்ணிட்டாங்களாம் பார். ஆனால் இவர் சொன்னாராம், ஐ சூஸ் டு ஒபே காட். கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார், அவரை நான் கனப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு சில பேர் ரிசைன் பண்ணிட்ட பிறகும் கூட கர்த்தர் வழிநடத்தின பிரகாரம் தசம பாகம் செலுத்த ஆரம்பிச்சாராம். அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதி அவர் சொல்றாரு பாருங்க, that same week many checks started coming in with a note,
God told me to send it to you. And just few months later, they had paid off all the debts and the ministry flourished. அந்த வாரமே பல இடங்கள்ல இருந்து செக்ஸ் வர ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. எல்லாருமே சொன்னாங்களா, கர்த்தர் அனுப்ப சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி மினிஸ்ட்ரியுடைய கடனெல்லாம் கட்டி முடிச்சாங்க. ஒரு சில மாதத்திலேயே மினிஸ்ட்ரி இன்னும் செழித்தோங்க செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. இது பேர் என்னது? ஆனர். கன செலுத்துவது. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, அவரை கனப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை சும்மா விட மாட்டார், அவர் உங்களை கனப்படுத்துவார். God is not after your money. அவருக்கு உங்கள் பணம் தேவையா? ஆண்டவர் ஏதாவது பணத்தை கொடுத்து வாங்கணுமா? அவர்னா பரலோகத்தில் ஸ்டாருங்களுக்கெல்லாம் கரண்ட் பில் கட்ட தேவைப்படுதா என்ன அவருக்கு? இல்லை பரலோகத்தில் மெயின்டைன் பண்ணணும்ப்பா, தங்கம் எவ்வளோ விலை தெரியுமா, அதை பாலிஷ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கேட்குறானுங்க, அனுப்பிவிடுங்கடா காசு. ஆண்டவர் நம்ம பணத்தை வச்சு என்னத்தை பண்ண போகிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு நம்ம பணம் தேவையில்லை, அவருக்கு நம்முடைய உள்ளம் தான் தேவைப்படுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை பணம்ன்றதுனால நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிடுவோம்னா, பணத்தை இறுக்கி பிடிச்சிக்குவோம். ஐயோ அந்த பணம் தான் என்ன காப்பாற்றும், இது நான் என் பில்லை பே பண்ணுது, இதுதான் எனக்கு உடனே கர்த்தர் சொல்ல பார், அங்கே தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீ ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டனா பணம் உனக்கு எஜமானா மாறிடும். ஆனால் நீ அதை திறந்த கையோட நான் சொல்கிற மாதிரி அந்த பணத்தை நீ கையாளுந்தனா, நானும் ராஜாவாக இருக்கிறேன், பணம் காலி ஆனாலும் என் ஆசீர்வாதம் உன்னை நல்லா வாழ வைக்கும், என் ஆசீர்வாதம் உயர்த்தும். அப்போ கர்த்தர் நம்ம உள்ளத்தை சீர்படுத்திட்டு இருக்கிறார். See, tithe is a principle that affects our heart. நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துறதுக்காக கர்த்தர் கொடுத்த அருமையான வழி. ஆமென். 4வது எழுதிங்க பார்க்கலாம். தசம பாகம் என்னத்தை டிக்ளேர் பண்ணுதுன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தை விட பெருசுன்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணுது. அதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. எப்படி அன்றைக்கி அந்த யுத்தத்தை முடிஞ்சு ஒரு வெற்றியில் ஒரு மிகப்பெரிய சொத்தை அப்படி குவிச்சு கிடக்கிற நேரத்தில் 2 ராஜாக்கள் சந்திக்க வந்தாங்களோ, அவனிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்க்ரீஸ் மத்தியில் உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் போதெல்லாம் இந்த 2 ராஜாக்கள் வருவாங்கன்னு சொல்கிறேன் நான். சோதோமின் ராஜா பிசாசு அடையாளம், அவன் கொண்டு வர்றது ஒரு தவறான மனப்பான்மை. மெல்கிசேதேக் இயேசு கிறிஸ்து அடையாளம், அவர் கொண்டு வர்றது ஆசீர்வாதத்தின் மனப்பான்மை. இந்த 2 மனப்பான்மைகள் உங்களை அட்டாக் பண்ணும். ஒரு மனப்பான்மை சோதோமின் ராஜா மாதிரி சொல்லும், வந்துருச்சா சம்பளம் பிடிச்சிக்கோ விட்டுறாத, இதுதான் இந்த மாதம் ஃபுல்லாக, இந்த மாதம் பார் அவனுக்கு கல்யாணம், இங்கே காது குத்து, சரியா ஒன்றுலாம் போயிடக்கூடாது, பிடிச்சி வச்சுக்கா, கரெக்டாக பிடிச்சிக்கப்பா பார், பொருட்களை வைத்துக்கொள். சோதோம் மென்டாலிட்டி, பொருட்களை வைத்துக்கொள், இதை பிடிச்சிக்க அதை பிடிச்சிக்க கட்டியாக பிடிச்சிக்கா அப்படின்னு. அதே நேரத்தில் மெல்கிசேதேக் வெளிப்பாடு ஒன்று வருது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு ஒன்று வருது. என்னன்னு, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இப்போ உனக்கு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் கேட்சிக்குது, அதை பெருசாக அப்படி பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் வானத்தையும் பூமியும் உடையவர், அவருடைய ஆசீர்வாதம் பெருசு, அவரை கனப்படுத்த அவர் என்ன சொல்றாரு அதை செய், மிச்சத்தை நீ கவலைப்படாதுன்னு சொல்லி இன்னொரு வெளிப்பாடு வரும். சோதோம் ராஜா வந்து என்ன தெரியுமா சொன்னா, பணம் பெருசு அதை விட்டுறாத. மெல்கிசேதேக் வந்து சொன்னாரு, பணத்தை விட ஆசீர்வாதம் பெருசு. ஆபிரகாம் சொல்றாரு, ஐயா இந்த வெளிப்பாடுக்காக நன்றின்னு சொல்லி அங்கிருந்து எடுத்து 10ல் முதல் பாகத்தை அவருக்கே கொடுத்து அனுப்பி விட்டார். ஏன், நீங்கள் சொன்னீங்களே அந்த வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்கிறேன், பணத்தை விட ஆசீர்வாதம் பெருசு. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள் அந்த வார்த்தைகளை, பணத்தை விட ஆசீர்வாதம் பெருசு. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், பணத்தை விட ஆசீர்வாதம் பெருசு. பணம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 10ல் முதல் பாகத்தை கர்த்தர் கொடுத்துட்டு மிச்ச 90% ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறான்னு வந்து கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு பாஸ்டர் டாப் தான் வந்தார், அவர் விசுவாசி, பாஸ்டர் நான் மாதம் 10ல் ஒரு பாகத்தை நான் கொடுத்துறேனே, அந்த 10% நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் அப்படியே உத்து பார்த்து சொன்னாராம், மிச்சம் 90% நூண்டுக்குது, அதை வச்சு நீ நான் பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா நிறைய தடவை நம்ம பிரச்சனை என்னென்னா, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்துட்றோம், ஆனால் மிச்சத்தை நம்ம ஞானத்தை செலவழிக்காமல் போயிடுறோம். நல்லா கவனிங்க, விசுவாசம் ஞானம் இது 2 ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும். தசம பாகம்னும் போது என் விசுவாசத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிறேன், ஞானமும் கூட. மிச்ச 90% ஞானத்தை நம்ம நடத்த கற்றுக்கணுமா இருக்குது. யூ honor God with the first and then you be wise with the rest and your prosperity cannot be stolen by anyone in this world. உங்கள் செழிப்பை யாராலுமே திருட முடியாது. 4வதாக நம்ம பார்க்குறோம், ஆசீர்வாதம் பணத்தை விட பெருசுன்னு சொல்லி நம்ம அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆசீர்வாதம் பணத்தை விட பெருசுன்னு சொல்லி? அப்போ தசம பாகத்தை கட்டாயத்தோட தரமாட்டோம், துக்கப்பட்டு தரமாட்டோம், சரியா? சர்ச்சு தேவை இருக்குது அப்படின்னு நம்ம தரமாட்டோம், வெளிப்பாட்டோட தருவோம், நம்ம சந்தோஷமாக தருவோம், மன நிறைவோட தருவோம். என் கர்த்தர் எனக்கு பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஒரு விசுவாசி வந்தாராம் பாருங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாராம், பாஸ்டர் 5000 ரூபாய் எனக்கு சேலரி வரும்போது நான் ரெகுலராக தசம பாகம் கொடுத்துருவேன் பாஸ்டர், 500 ரூபாய் எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு, இப்போ எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம்,
இப்போ 5000 ரூபா இன்னொன்று ரொம்ப பெருசாக தெரியுது, அது எப்படி எனக்கு கொடுக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பாஸ்டர் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு அது ஜெபிக்கிறேன், கண்களை மூடி ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த அருமையான தம்பி 5000 கிடைக்கும் போது 500 கரெக்டாக கொடுத்தாரு, ஆனால் 50,000 இருக்கும்போது 5000 கொடுக்க முடியல. ஆண்டவரே, இந்த இடத்துல கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம், அவர் சம்பளத்தை மீண்டும் நீங்கள் 5000 மாற்றுங்கள். பாவம் மனசு கஷ்டப்படுறான், ஆண்டவரே பக்தியாக இருக்க முடியலன்ட்டு. இன்னைக்கு எவ்வளோ பேர் என் பிரேயருக்கு வரீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் இல்லை அப்படி பண்ண மாட்டேன் நான், சரியா? கர்த்தர் நம்மளுடைய மூல ஆதாரமாக இருந்தால் தசம பாகத்தை நம்ம செலுத்துகிறோம். இன்னும் ஒரு ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பாருங்க. வாங்க எல்லாரும் ஹீப்ரூஸ் சாப்டர் 7 verse number 4. ஏன் நம்ம தசம பாகத்தை செலுத்துகிறோம், என்ன வெளிப்பாடு இருக்குது அதில் பாருங்க. அருமையான விஷயம் பாருங்க. இது கம்ப்ளீட்டாக மெல்கிசேதேக் பற்றின ஒரு வெளிப்பாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுறார். ஆதியாகமம் 14 பார்த்ததை எபிரேயர் 7 நம்ம பார்க்க முடியும், சரியா? இப்போ மெல்கிசேதேக் பற்றி பேசிட்டு வர்றாரு பாருங்க. இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். அவர் சொல்றாரு, அந்த ஆசிரியர் சொல்றார், see how great this man is என்றாரு. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தார் இல்லையா? அவர் சொல்றார், பாத்தியா இந்த மெல்கிசேதேக் எவ்வளோ பெரியவர். இப்போ நீங்க சொல்லுங்க, மெல்கிசேதேக் யாருக்கு அடையாளமானவர், யாருடைய தோற்றமானவர்? இயேசு கிறிஸ்துவின் தோற்றமானவர். அப்ப எப்படி படிக்கலாம் அந்த வசனத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில ஜீசஸ் எவ்வளோ பெரியவர் பாருங்க. அவர் பெரியவராக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளும் ஆபிரகாம் போல பண்ணுவோம். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஸ்டாப், கம் ஆன், வாட் a great revelation this is. தசமபாகத்துடைய காரணம் என்ன? ஹீப்ரூஸ் உடைய ரைட்டர் சொல்றாரு, ஆபிரகாம் எதுக்காக கொடுத்தாராம் தெரியுமா தசமபாகம்? மெல்கிசேதேக்கை பார்த்து சொன்னாராம், இவர் எவ்வளோ பெரியவரா இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரியவரா இருக்கிறார் அப்படின்னா ஆபிரகாமுடைய உள்ளத்துல கர்த்தர் பெரியவர் அப்படின்ற வெளிப்பாடு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், தசமபாகம்ன்றது அவர் எவ்வளோ மகத்துவர் அப்படின்ற அந்த வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொண்டதுடைய அறிவிப்பு. இட்ஸ் a declaration of your revelation of his greatness. அவர் பெரியவர், எல்லாவற்றிலும் காட்டிலும் பெரியவர். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண தேவைகளை விட அவர் பெரியவராக இருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் பிரச்சனையை விட அவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தகப்பன் தாய் வாழ்க்கை துணை அத்தனை பேரை விட நம்ம வாழ்க்கையில் அவர் பெரியவராக இருக்கிறார். He is great in our life. அவருடைய மேன்மைகள், அவருடைய மகத்துவத்தின் வெளிப்பாடு இருக்கிறவங்க தான் தசம பாகத்தை செலுத்த முடியும். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தணும்னா 3 விதமான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஒன்று புறாவை ஆஃபர் பண்ணலாம், அதான் இருக்கிறதுல சின்னது. அதுக்கப்புறம் ஆடும், ஆட்டுக்கடாக்களும், செம்மறி ஆடும் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் 3ஆவதாக ஒன்று இருக்குது பாருங்க, அதான் இருக்கிறதுல பெருசு. காளைகளை கர்த்தருக்காக பலியிடுவாங்களாம். இருக்கிறதுல பெரிய பலி வந்து காளை, தி ஆக்ஸ் ஆர் தி புல். என்ன இதுல பிரின்சிபல்னா, தேவனை பத்தி, இயேசுவை பத்தி உனக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இருக்குதோ நீ அவ்வளவு பெரிய ஆஃபரிங் கொடுப்ப அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை பத்தி வெளிப்பாடு பெருக பெருக அவன் கொடுக்குற ஆஃபரிங் பெருகுது. அப்படின்னா அன்னைக்கு சிறந்த ஆஃபரிங்கான புல்ஸ் அண்ட் ஆக்ஸ், காளைகளை வந்து பலியிடுறவங்க அவங்க உள்ளத்தில் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் இருக்கிற இயேசு ரொம்ப பெரியவராக இருக்கிறார், அதனால நான் தாராளமாக தரேன். சாலமன்லாம் பாருங்க, ஆயிரக்கணக்கில் மாடுகளை வெட்டி, காளை மாடுகளை வெட்டி கர்த்தருக்காக ஒரு ஆஃபரிங்காக கொடுத்த ஒரு காரணம் என்ன தெரியுமா, அவருடைய உள்ளத்தில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவர் அப்படின்ற வெளிப்பாடு அவங்க மனதில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரியவர் அப்படின்ற வெளிப்பாடு பதிஞ்சிருக்குதுன்னு கைப்பற்றி காமிங்க பார்க்கலாம். Do you know that God is great in your life? அவர் பெரியவர்னு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தசம பாகம் நம்மளுடைய ரெஸ்பான்ஸாக இருக்கும். தசம பாகம் ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்க, அது ஒரு இனிஷியேஷன் இல்லை, அது ஒரு ரெஸ்பான்ஸ். அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அவர் ஏற்கனவே பெரியவராக இருக்கிறார், நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். டைத் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ். பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு ஆபிரகாமே சொல்லி கொடுக்குறார் நமக்கு. விசுவாசத்தினால விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு வழி தசம பாகம். அதை எடுத்து நம்ம கர்த்தருக்கு செலுத்தும் போது கர்த்தர் பார்க்குறாரு, என் பிள்ளை என்னை விசுவாசிக்கிறான், என்னை கனப்படுத்துறான், அவனுக்காக நன்மைகளையும் கிருபைகளையும் நான் ஏற்படுத்த போகிறேன். பாருங்க, தேவன் பெரியவர்னு தெரிஞ்சுக்க அந்த மேன்மைகளை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஹalleluya, come on. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி இருக்குது நம்ம மத்தியில். பிரதர் சாம் தினேஷ் அவருடைய டெஸ்டிமனி பாருங்க. 2023 உடைய டெஸ்டிமனி தான் ஆக்சுவலாக இது. 2023 நவம்பர் மாதத்தில் ஒரு சீரீஸ் நான் ஆரம்பித்தேன், தசம பாகத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லி. அந்த சீரீஸ் டைமில் அவர் சொல்கிறாரு, ஐ ஸ்டார்டட் கிவிங் டைத் ஆஃப்டர் ஹியரிங் த டைத் மெசேஜ் அரௌண்ட் நவம்பர் 2023. தசம பாகத்தை பற்றின டீச்சிங்ஸை நான் பெற்றுக்கொண்டு நான் தசம பாகத்தை செலுத்த ஆரம்பித்தேன்.
அவர் சொல்றாரு, நவம்பர்ல இருந்து நான் கேட்டேன், டிசம்பர் மாதத்துல இருந்து தசம பாகத்தை நான் செலுத்த ஆரம்பிச்சேன் அப்படின்றாரு அவர். அவர் சொல்றாரு, டிசம்பர் 2023 I got a call from my manager. நல்லா கவனிங்க, கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் கனப்படுத்துவார், உண்மையா இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க, I got a call from my manager that my salary will increase 7% from January. ஜனவரி மாசத்துல இருந்து 7% ஹைக் சொல்லி இருக்கிறாரு. நன்றி, கர்த்தருக்கு நன்றி. அப்புறம் அவர் சொல்றாரு, இன்னும் 4 மாசத்துல ஏப்ரல் 2024ல இன்னொரு ஹைக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொரு 10% ஹைக் பண்ணிட்டாங்க சேலரியில. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து தசமபாகம் கொடுத்துட்டு இருக்கிறார். வெளிப்பாட்டு நிமித்தம் ஆசீர்வாதத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் கொடுத்ததுனால கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கல, அவர் ஆசீர்வதிச்சார்னு உணர்ந்ததுனால இவர் கொடுத்ததுனால ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்ட்டு? காசை கொடுத்து கர்த்தர்கிட்ட நன்மை வாங்க முடியாது. அவருடைய நன்மை அவ்வளோ சீப்பானதும் இல்லை, கர்த்தரும் அப்படி பிஹேவ் பண்ணுறவர் இல்லை. அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. விசுவாசம் தான் ராஜ்யத்துடைய கரன்சி, பணம் இல்லை. பணத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, விசுவாசத்தினால. அந்த விசுவாசத்தை காட்டுற வழிதான், கமான் சொல்லுங்க, தசவதாரம். நீங்க யாரோ ஒருத்தர், கர்த்தர்களை மன்னிப்பாராக. தசம பாகம், ஓகே. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? அதை டைட்னு சொல்ல. அது ரொம்ப டைட் ஆகுது சிச்சுவேஷன். இந்த டைட்னஸ் மாறுறதுக்காக தான் டைத்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவர் சொல்றாரு, ஏப்ரல் 2024ல 10% ஹைக் பண்ணது மட்டும் இல்லை, செப்டம்பர் 2024ல அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ப்ரொமோஷனையும் கொடுத்து 45% ஹைக் கொடுத்தாங்களா அவருடைய சேலரியில். அவர் சொல்றாரு, ஒரு வருஷமா நான் தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் விதைச்சிருக்கிறேன். அவர் சொல்லவே இல்லை, பாஸ்டர் பார்த்தா பாவமாக இருந்துச்சு அத்தா கொடுத்தேன், தயவுசெய்து அப்படி கொடுக்காதீங்கன்ற நான், சரியா? அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல ஏற்கனவே பெரிய அறுவடை நான் பார்த்துட்டேன். My salary has doubled in less than a year, truly a year of unfailing fruitfulness. இந்த வருஷத்துடைய தீம் என்னன்னு சொல்லுங்க? Answered prayers and divine success. தமிழ்ல சொல்லுங்க, பதில் அளிக்கப்பட்ட பிரார்த்தனைகளும் தெய்வீக வெற்றிகளும் கிருபையினால. எல்லாம் சொல்லுங்க, கிருபையினால. ஆனா அது எப்படி வேலை செய்யும்? விசுவாசத்தினால. அப்புறம் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறது? முக்கியமான வழி தசம பாகம். தசம பாகம்ன்றது கிரியைகள் இல்லை, அது விசுவாசம். வல்லமையா இருக்குது நமக்காக. ஆமென். ஆறாவதா, அதுக்கு முன்னாடி Hebrews 7:8 நம்ம வரலாமா? எபிரேயர் 7:8 பாருங்க. 4 படிச்சோம், எவ்வளோ பெரியவர் பாரு அப்படின்னாரு அவர். இப்போ 8 ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள். கவனிச்சிங்களா? சர்ச்சை பத்தி பேசுறாரு, பாஸ்டர்களை பத்தி பேசுறாரு. ஸோ ஆதி சபையில் தசமபாகம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது யார் கையில் கொடுத்தாங்க? பாஸ்டர்ஸ் கையில் கொடுத்தாங்க. அவங்க யாரு? மரிக்கிற மனுஷர்கள். அப்படின்னா அர்த்தம், நீங்கள் தசமபாகம் குத்தோன்னு செத்துருவாங்கன்னு இல்லை, மரிக்கக்கூடிய மனிதர்கள், மார்டல் மென். அவர் கம்பேரிசன் பண்ணிங்கிறார். அங்கேயோ பார்த்தீங்களா, இங்கே தசமபாகம் கொடுத்தா அது வேற எங்கேயோ போதான். எப்படி கவுண்டரில் காசு கட்டின உடனே அக்கௌண்ட்டில் அது நம்மளுக்கு என்டர் ஆகுதோ, கிரெடிட் ஆகுதோ, அந்த மாதிரி அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் யார்? மரித்தார் ஆனாலும் உயிரோடு இருக்கிறார், மரித்தேன் ஆகிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற சாட்சியோட வெளியே வந்தவர் யாரு? கமான் சொல்லுங்க சத்தமா. பாரு, இந்த முழு அதிகாரம் மெல்கிசேதேக் பத்தி. மெல்கிசேதேக் யார் அடையாளம்? இயேசு கிறிஸ்து அடையாளம். அப்படின்னா இங்க இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் அவர் கம்பேர் பண்ணி பேசி சொல்லிட்டு இருக்கிறாரு. பார், இங்கே நீ வந்தா மனுஷன் கையில தசம பாகத்தை கொடுக்குற, ஆனா ஆக்சுவலா பணம் யார்கிட்ட போகுது தெரியுமா? ஆக்சுவலா தசம பாகம் யார்கிட்ட போகுது? உயிரோட இருக்கிறாரு, அவர் கையில போய் சேருது. அப்ப யார் அது? ஜீசஸ். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி ஆன்சர் பண்ணிடலாமா? இதுல இருந்து சில பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. என் நேத்து கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன் பாருங்க ஃபேஸ்புக்ல, உன்னுடைய சர்ச்சுக்கு உன் பாஸ்டர் கிட்ட தசம பாகம் தராத, அவர் லேவியன் அல்ல, நீ பிரமாணத்துக்கு கீழே இல்லை அப்படின்னு. நான் ஒத்துக்கிறேன், நான் பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம யாருமே பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தும் போது பிரமாணம் இருந்துச்சா? இல்லை, நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியே அவர் தசமபாகம் செலுத்தினார். ரெண்டாவது கேள்வி, பிரதர் சபையில தசமபாகம் கொடுத்தாங்களா பிரதர்? அதான் இந்த வசனத்துக்கு எடுத்து வந்துக்கிறவங்கள பாருங்க, இந்த வசனத்தை நல்லா தெளிவா படிக்கலாமா? அன்றியும் இங்கே அப்படின்னா ஹீப்ரூஸ் புத்தகம் எழுதும் போது அவர் பிரசன்ட் டென்ஸ் பத்தி பேசுறார். இங்க மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். வாங்கினாங்க ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்ல, வாங்குகிறார்கள் என்ன அர்த்தம்? பிரசன்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு கிரீக்ல அந்த டென்ஸ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த வாங்குகிறார்கள் என்ற வார்த்தை வந்து கிரீக்ல லம்பானுசின் அப்படின்ற வார்த்தை. திரும்பி என்ன சொல்லாதீங்க. இந்த லம்பானுசின் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தையுடைய கிரீக் டென்ஸ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ப்ளூரல் பிரசன்ட் ஆக்டிவ் இண்டிகேட்டிவ் அப்படின்னா அந்த வசனத்துக்கு போங்க பார்க்கலாம் திரும்பவும்.
இந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதி சபையில இங்க பாஸ்டருங்க கையில தசம பாகத்தை கொடுக்குறாங்க, அவங்க வாங்குறது உண்மைதான். அப்ப ஆதி சபையில தசம பாகம் கொடுக்குற வழக்கம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இருக்கிறதுனால தான் பிரசன்ட் ஆக்டிவ் இண்டிகேட்டிவ்ல அவர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா தசம பாகத்தை ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கொண்டு வந்து அது ஒரு கண்டிஷனா தயவு செய்து மாத்திர வேண்டாம். அது பிரமாணத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு கோட்பாடு, பிரமாணம் முடிஞ்சிட்ட பிறகு கிருபையின் காலத்தில் இருக்கிற ஒரு கோட்பாடு. இட்ஸ் a principle of the heart. உள்ளத்துல கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்குறன்ற வெளிப்பாடு. அது தசம பாகம்ன்றது விளையாட்டு விஷயம் இல்லை, அது பண விஷயமும் இல்லை, அது எல்லாத்தோட மீறினது. அது நம்ம உள்ளத்துல கர்த்தரை கனப்படுத்துற விஷயமா இருக்குது. அப்ப ஆதி சபையில தசம பாகம் கொடுத்தாங்க, வாங்கினாங்க. So tithing is in the church period. Okay? ரெண்டாவதா ஒன்று கற்றுக்கிறோம் இதுல இருந்து, நல்லா கவனிங்க. இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குறார்கள். சர்ச்சுக்கு வந்து கொடுக்குறோம், சர்ச் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம், பாஸ்டர் கையில் வந்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகிறோம், நல்லது. ஆனால் ஒரிஜினல் அது எங்கே கிரெடிட் ஆகுது தெரியுமா? அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அப்படின்னா அந்த தசம பாகம் யாருக்கு போகுது? ஜீசஸ் கையில் போகுது. ஏன்னா அவர் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா தசம பாகம்ன்றது ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு தெரியுமா? இயேசு என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற வெளிப்பாடு. இயேசு இன்னும் என் வாழ்க்கையில ஜீவிக்கிறார், அதனால தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, அதனால தான் எனக்கு சம்பளம் கிடைக்குது, அதனால தான் எனக்கு உயர்வு கிடைச்சிச்சு. ஏன்னா நான் என் சொந்த பிரயாசத்தினால வேலை செஞ்சு கிடைக்கல, இயேசு என் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன். அதை காமிக்கிறதுக்காக நான் தசம பாகம் செலுத்துறேன். Your tithe declares that Jesus is alive. Did you know that? Your tithe declares that Jesus is alive in your life. எத்தனை பேர் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவரா இருக்கிறார், அதனால தான் நல்லா இருக்கிறோம், அதனால சம்பளம் வந்தோன்னு சொல்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், இதோ தசம பாகத்தை செலுத்தி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்றதை நான் வெளிப்படுத்துகிறேன். நாம ஜீசஸ் கிட்ட கொடுத்துட்ருக்கிறீங்க, அதனால் சந்தோஷமாக தரலாம், இன்னும் விசுவாசத்தோடு நம்ம தரலாம். ஒரு போதகர் சொல்கிறாரு, நான் ஸ்டேஜில் வந்து என்னுடைய கஷ்டத்தை தான் நிறையா சொல்வேன், அப்போ தான் ஜனங்க தருவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணவே போகிறதில்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு தர்றதில்ல, ஜீசஸ்ட்டை தான் குத்துனுக்கிறீங்க. வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை கனப்படுத்தி தசம பாகத்தை செலுத்துகிறோம். இதெல்லாம் எதுக்காக பிரதர்? ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருக்குது. அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும்படி நான் தசம பாகத்தை என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நான் கொடுக்குறேன். அது நிமித்தம் தசம பாகம் நான் செலுத்தும் போது ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா கர்த்தர் எதை செஞ்சாலும் கிருபையினால, நம்ம அதை எதை பெற்றுக்கொண்டாலும் விசுவாசத்தினால மட்டும்தான். அப்போ tithe is a declaration. Tithe is not a religious act. டைத்ன்றது ஒரு கிறிஸ்தவனா நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, செய்து முடித்து விட்டேன் இந்த மாதம், அப்படி இல்லை. தசம பாகம்ன்றது ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விசுவாசத்தின் செயல், அது ஒரு கனப்படுத்துகிற செயல். இந்த 6 டிக்ளரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? முதலாவது, தசம பாகம் எதுக்காக? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன். எல்லாரும் அறிவிக்கிறேன்ற வார்த்தை மட்டும் சொல்லுங்க, சரியா? ஓகே. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் அறிவிக்கிறேன், அதான் தசம பாகத்துடைய வேலை. ரெண்டாவது, நான் கர்த்தரை என் வாழ்க்கையில கனப்படுத்துறேன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன். ஐ டிக்ளேர் மை ஆனர் ஃபார் காட். மூன்றாவதாக, கர்த்தரே என்னுடைய மூல ஆதாரம்னு சொல்லி அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன். அவர் தான் என் மூல ஆதாரம் சொல்லி. அது ஒரு மூணாவது காரணம் பாருங்க. நான்காவதா நம்ம பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதம் என் கையில் இருக்கிற பணத்தை விட பெரியதா இருக்குதுன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன். The tithe declares that the blessing is bigger than money in my life. Number 5 பாருங்க, அவர் எவ்வளோ பெரியவர் என்ற வெளிப்பாடு எனக்கு இருக்குது அப்படின்னு நான் அறிவிக்கிறேன். அவர் பெரியவர் எனக்கு தெரியும்ன்ற நான் தசம பாகம் கொடுக்கும்போது. ஆறாவதா நம்ம பெற்றுக்கொள்ளாமா, இயேசு வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி நான் அறிவிக்கிறேன் தசம பாகத்தின் மூலமா. எவ்வளோ பேர் தசம பாகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் கொடுக்கும்போது கட்டாயத்தோட மனவேதனையோடலாம் யாருமே கொடுக்கக்கூடாது பாருங்க. நீங்களே வச்சுக்கன்ற நான் அந்த பணத்தை, சரியா? உங்கள் மனதளவில் கர்த்தர் நல்லவர், அவர் ஆதாரமாக இருக்கிற வெளிப்பாடு உங்கள் மனசில் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க, அதை என்ஜாய் பண்ணி கொடுங்க, இயேசுவை பார்த்து கொடுங்க, கண்கள் அவர் மேலே மட்டும் பதிக்கப்படட்டும். ஆமென். அது ஒரு மிகப்பெரிய நன்மை. அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும், அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். எப்பயாவது ஒரு தடவை தசம பாகம் கொடுக்குறது தசம பாகமே இல்லை, இல்லையாது? அதில் ஒரு மேன்மை இல்லைன்னு சொல்கிறேன் நான். அது ஒரு லைஃப் ஸ்டைல். பல்லு விளக்குறது ஒரு லைஃப் ஸ்டைல், குளிக்கிறது ரெகுலராக குளிக்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். யாராவது உங்களை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும்? என்ன பதார் ப்ரோ, பல்லெல்லாம் விளக்கிட்டுக்கிறீங்க, பொண்ணு பார்க்க போகிறீங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? டேய், பொண்ணு பார்க்க போகிறேன்னா இல்லையா, விளக்குறேன்ப்பா டெய்லி நான், என்ன இப்படி பேசுகிறேன் நீ? அது ஒரு லைஃப் ஸ்டைல். அப்புறம் என்ன சிஸ்டர் குளிச்சுட்டுக்கிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்களா? அப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன இவ்வளோ நாள் குளிக்காத மாதிரி தெரிஞ்சேன் நான், இப்படி பேசுகிறாள் இந்த பொண்ணு, பேசவே மாட்டான் அவங்ககிட்ட இன்னொரு தடவை. இப்போ இது ஒரு வாழ்க்கை முறை. அப்படின்னா அர்த்தம், இந்த மாதம் தசம பாகம் செலுத்திட்டேன்றது ஒரு சாதனை மாதிரி யோசிக்க கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், இது என்னுடைய வழக்கம், அவ்வளோதான்.
This is how I live. I live every month by faith. இது என்னுடைய வாழ்க்கை முறையாக மாறணும். இந்த வாழ்க்கை முறையாக மாறும்போது தான் ஆசீர்வாதத்துடைய முழு ஃப்ளோவை நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில். பாருங்கள், இந்த அருமையான தம்பதியினர் பல வருஷங்களாக ஒரு பிள்ளைக்காக எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா. பல வருஷங்களாக கர்த்தரை விசுவாசிச்சு இவங்க ரொம்ப நல்ல ஒரு விசுவாசிகள். அப்படின்னா ரெகுலராக சர்ச்சுக்கு வந்து தசமபாகம் செலுத்தி கர்த்தரை முழு மனதோட தொழுது கொள்கிற விசுவாசிகள். பல வருஷங்களுக்கு அப்புறம் அற்புத விதமாக கர்ப்பம் தரிச்சாங்களாம். பாருங்க, ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, 3 குழந்தைகள், ட்ரிப்ளெட்ஸ். ஆனால் பிரச்சனை என்னன்னா ப்ரீமெச்சோராக குழந்தை பிறந்துருச்சு. இமீடியட்டாக என்ஐசியூக்கு கொண்டு போய் அங்கே பராமரிக்கணும், பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த பிள்ளைகள் வேற பிள்ளைகள் மாதிரி ரொம்ப வேகமாக வளராம மெதுவாக வளரும், வயிற்றுட்டு வெளியே வந்துருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுமா, அது சேஃப்னு சொல்கிற வரைக்கும் உள்ளே வச்சிருப்பாங்க குழந்தைய அந்த என்ஐசியூக்குள்ளவே. 6 மாதம் என்ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ணாங்களாம் 3 குழந்தைகளை. இப்போ இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். 4 நாள் இருந்தாலே 40,000 வைக்கணும் என்ஐசியூவில். என்ன, எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. கேரு என்ஐசியூவில் இருக்கும்போது அந்த அளவுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் பாருங்க. 6 மாதம் இருந்துட்டாங்க. ஆனால் இதுதான் ஆச்சரியமான ஒரு விசுவாசம் பாருங்க அவங்களுடையது. ஒவ்வொரு மாதமும் தசம பாகத்தை தொடர்ந்து செலுத்துறவங்களாம் கர்த்தர் விசுவாசம். இது ஒரு வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. ஆண்டவரே இப்போ தசம பாகம் கொடுத்தா பில்லை பார்த்துக்குவீங்க தானே? அப்படி இல்லை, பார்த்துக்கிறீங்களா? இது வருதோ இல்லையோ, அட நன்மை நடக்குதோ இல்லையோ, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேனோ இல்லையோ, பல்லு விளக்கு போகிறேன், புரியுது சொல்றேன்ட்டு, இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ, குளிக்கிறேன்ப்பா. இது ஒரு வாழ்க்கை முறை. அப்படி மாறணும் பாருங்க. ஆண்டவரே தசமபாகத்தை கொடுத்தா என் கடன் கட்டி முடிப்பீங்களா? அப்படி டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸாக கொடுங்க. தசமபாகம் கொடுக்குறேன் ஏன்னா அது என்னுடைய நேச்சர். as a believer, that's my faith, that is how I live. ரிசல்ட் மேலே கண்களை வச்சு இல்லை, கர்த்தர் மேலே கண்களை வச்சு நம்ம தரணும். இவங்க அப்படி தான் செலுத்திட்டு இருக்கிறாங்க ரெகுலர். அதை ஒவ்வொரு 6 மாதமும் ரெகுலராக டைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை கனப்படுத்துறாங்க. கர்த்தர் எப்படி அறுவடை கொண்டு வராரு பாருங்க. எல்லா சார்ஜஸ் எல்லாம் இவங்க பார்க்குறாங்க எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்குறாங்க. கால்குலேட் பண்ணி இன்சூரன்ஸ் எவ்வளோ பே ஆஃப் பண்ணுது, எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தா $2 million பில் பெண்டிங் இருந்துச்சா பாருங்க. எவ்வளோ? $2 million. $2 million இந்தியன் பணத்தில் எவ்வளோ? $1 $85 இன்னைக்கு கணக்கில்னு பார்த்தீங்கன்னா பல கோடிகள், more than 17 crores பில் அந்த அளவுக்கு பெண்டிங் இருந்துச்சா. 3 குழந்தைகள் 6 மாதம் என்ஐசியூவில் இருந்தால் நிச்சயமாக ஆகும். அந்த மாதிரி சிறந்த மெடிசன் கொடுத்தா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படி தான் ஆகும். சரி, அவங்க வந்து தவணை முறையில் பே பண்ணுற மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அந்த தேசத்தில். இது வந்து சந்ததியாக கட்டி தீக்கிற மாதிரி இருக்கும் கடன் சில நேரத்தில். அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் பில் இருந்துச்சுன்னா இவங்க ஆண்டவரே இது என்ன செய்ய போகிறோம், நம்ம நல்ல வேலை அந்த தயவாதம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. இவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் அட்மின் அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்களா. அவங்க சொல்கிறாங்களா, இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் இதை செஞ்சதில்லை. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்கள் கட்ட வேண்டிய 17 கோடி ரூபாய் கடன் நாங்கள் ரத்து செய்கிறோம், நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா கை தட்டுங்க. ஏன்னா இது ஒரு அற்புதத்தின் சாட்சி இல்லை. வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுற இடத்துலலாம் கர்த்தர் அற்புதங்களை கொண்டு வருவார். தேவைப்படுற இடத்துலலாம் கர்த்தர் அறுவடைகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க செலுத்துற தசமபாக வித சந்ததிகளுக்கு அறுவடை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கொண்டுள்ள எந்தவித சந்தேகமும் இல்லை. எவ்வளவு பேர் பெற்றுக்கொண்டீங்க ஒரு வெளிப்பாடை இன்னைக்கு? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் நிமித்தம் என் மேல தங்கி இருக்குது. நம்புறவங்க சொல்லுங்க, விசுவாசத்தினால அதை வேலை செய்ய வைக்க போறேன். சொல்லுங்க, என் விசுவாசத்தின் ஒரு செயல் நான் அவருக்கு செலுத்துற தசமபாகம். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? என்னோட அருமையான வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.